ஹாய் ஆல் எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கால் பாயாவுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள் பாயா தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த வெஜிடபிள் பாயா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூரி, சப்பாத்தி, இடியாப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வெஜிடபிள் பாயா பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல் மசாலாவுக்குமே வந்து காரம். ஸோ அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அடுத்து வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பட்டாணி, மஷ்ரூம்ஸ், ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுட்டு கடலெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நான். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடல் பாசி, வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு, ஒரு 2 ஏலக்காய் துண்டு, மராத்தி மூக்கு. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை வந்து அதில் எடுத்து போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா கீரி போடுங்க. அப்படியே போட்டிங்கன்னா வெடிச்சு நம்ம மேலேயே வந்து படும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாத்தையுமே போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வந்து வதக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். முக்கியமாக கருகிடக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா டோட்டலாக வந்து அந்த கிரேவியோட கலரே வந்து சேஞ்ச் ஆகிடும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு அந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டோஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காய் எடுத்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 50% வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அந்த வதக்கி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த காயும் வந்து கருகிடக்கூடாது. கருகாமல் நம்ம ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரேவி வச்சு கொடுத்தீங்கன்னா அதோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப மைல்டான ஒரு காரமாக தான் இருக்கும். அதனால் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த காய் வேகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இதுக்கு வந்து ஒரு சின்னதாக மசாலா அரைச்சிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த குட்டி ஸ்பூனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன். ஒரு 6-7 முந்திரி, ஒரு 8 முந்திரி வந்து எடுத்திருக்கேன். முந்திரியை வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக சோம்பு. ஸோ இது எல்லாத்தையுமே நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா திரியாக இருக்கக்கூடாது, நல்ல நைஸ் பேஸ்ட்டாக இருக்கணும். அரைச்சி வச்சிட்டோம்னா காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை காய் வந்து பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு முன்னாடியே உப்பு வந்து எல்லா உப்புமே நம்ம போட்டுறக்கூடாது. அந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் வந்து கரெக்டாக உப்பு போட்டால் போதும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த வெஜிடபிள்ஸ்லாம் உப்பு ஏறி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு அந்த பச்சை வாசம், ஏன்னா நம்ம சோம்பு, கசகசா, முந்திரி இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதோடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு மூடி போட்டு கொதிக்க விடலாம். மூடி போட்டு கொதிக்க விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரே ஒரு தக்காளியை வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டோம்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்சிடாது, லைட்டாக பாயில் ஆகி இருக்கும். அப்போ கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, மலை சாரல் போல் போட்டுட்டு லைட்டாக சிம்மில் வச்சு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான நம்மளுடைய ஆட்டுக்கால் பாயாவுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெஜிடபிள் பாயா வந்து பக்காவாக ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி, இடியாப்பம், ஆப்பம் இதுக்கெலாம் வந்து சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட எடுத்து ஊற்றலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பூரி தான் வந்து அன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன். நான் இந்த பூரி வந்து பார்த்திங்கன்னா என்ன பதத்தில் வந்து நான் மாவு வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருந்தேன்னா ஒரு அரை கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு வந்து நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன். அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து
ரவையும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா டைட்டான அதை சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி லூஸாக பிணையக்கூடாது, நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சி போட்டிங்கன்னா பூரி நல்லா புஃப்னு உப்பி ஒரு சூப்பரான பூரி கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. டாட்டா பாய். நாளைக்கு வேறொரு ரெசிபியோட பார்க்கலாம்.